வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஜவ்வாது மலைக்கு மேலே வந்து ஜமுனா மரத்தூர் அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குங்க. பழங்குடி மக்கள்லாம் நிறைய பேர் வாழக்கூடிய ஒரு மலை வாழ்த்தலம். அங்கே தாங்க போயிட்டுருக்கேன். அதுதான் இன்றைக்கி வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி போலூர்கிட்ட வந்துட்டேன். பாருங்கள், சாப்பாடெலாம் கட்டின்னு வந்துட்டேன். மூக்கல்ல குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க வீட்டில். லஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன். தொட்டுக்க மிச்சர் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து இன்னும் ஒரு 70-80 கிலோமீட்டர் நான் போக வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. பைக்கில் தான் இந்த ரைடு இருக்க போகுது. சென்னையிலேருந்து இப்போ நான் அப்படியே வந்துட்டுருக்கேங்க. இந்த ஊர் வந்து தேவிகாபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேத்பட்டு அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். வந்தவாசி, சேத்பட்டு, மேல்மருவத்தூர் வழியாக தான் வந்தேன். அந்த ரூட்டில் தான் வந்துட்டுருக்கோம். இப்போ சேத்பட்டு வந்தவாசிலாம் தாண்டி அந்த தேவிகாபுரம் அப்படின்ற ஊருக்கிட்ட தான் நான் வந்துட்டுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா போலூர், அந்த ஊரை தாண்டிங்கன்னா ஜமுனா மாத்தூருக்கு வழி இருக்குது. அந்த ஜவ்வாது மலையில் இருக்கக்கூடிய அந்த ஜமுனா மாத்தூர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வழி இருக்குங்க அந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு. அதாவது முக்கியமான வழிகள் 2 வழி இருக்குது. அது இல்லாமல் இன்னும் 2 வழி கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேலூர்லேருந்து வரலாம், வாணியம்பாடி பக்கமாக இருந்து கூட வரலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது அந்த போலூர்லேருந்து போகக்கூடிய வழி. போலூர் வந்துட்டோங்க நம்ம. இன்னும் அந்த ஜமுனா மரத்தூர் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலைக்கு வந்து 42 கிலோமீட்டர் காட்டுது. இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். போலூர்லேருந்து இந்த ஜவ்வாது மலைக்கு வரக்கூடிய அந்த சாலை பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சாதாரண ஒரு சின்ன ஒரு சந்து மாதிரி இருந்ததுங்க போலூரில். என்னடா இது ரோடு இந்த மாதிரி போகுது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் ரோடு பெருசாகிடுச்சு. ரொம்பவே அழகாக ஒரு சீனிக்கான ஒரு ரூட்டில் தான் நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அழகாக தெரியுது. ஜவ்வாது மலையும் வந்து அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த ஜவ்வாது மலை ரூட்டில் ஏற்கனவே நான் வந்திருக்கேன் இந்த பக்கம்லாம். ஆனால் மலைக்கு போனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஜவ்வாது மலைக்கு என்னோடய பைக்கை கொண்டுட்டு மேலே போகிறேங்க. இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேமிலியை கூட்டிகிட்டு மேலே கூட போய்ட்டு வரலாம். ஒரு நாள் டூருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜவ்வாது மலைக்கு மேலே இந்த ஜமுனா மரத்தூர் அப்படின்ற அந்த ஊரில் வந்து பீமன் அருவின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. நம்ம மேலே போய்ட்டு அதெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், அழகாக தெரியுது நம்ம ஈஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஜமுனா மரத்தூர் அப்படின்ற ஊர் வந்து ஒரு பெரிய மலைவாழ் நகரமாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் போட்டிருக்கு கூகுளில். ஆனால் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்றது தெரில. ஆல்ரெடி ஏலகிரி அதெல்லாம் கூட கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் சேரக்கூடிய ஒன்று தான். நம்ம வந்து பருவதமலை கோவில்லாம் காமிச்சிருப்போம். அதெல்லாம் கூட இங்கேருந்து போகக்கூடிய ஒரு ஊர் தான். போலூருக்கு பக்கத்தில் கலசப்பாக்கம். அதுக்கு அந்த கலசப்பாக்கத்துலேருந்து தென்மாதி, வடமாதி மங்கலம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா அழகான பருவதமலை அதுவும் பார்க்கலாம். அதெல்லாம் அந்த மலைத்தொடர்கள் எல்லாமே இந்த ஒரு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் காட்ஸில் தாங்க இருக்குது. ஓகேங்க, இதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. 32 கிலோமீட்டர் காட்டுது இன்னும் ஜமுனா மரத்தூருக்கு. மொத்தம் 42 கிலோமீட்டர் நம்ம பார்த்தோம் போலூரில். அதில் 10 கிலோமீட்டர் இந்த மாதிரி பிளைன்ஸ்லேயே வந்துட்டோம். இதுக்கப்புறம் மலை ஏற தொடங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் எந்த வீடுகளும் இல்லை. போக போக அப்படியே அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி இருக்குது. பரவாயில்லைங்க, அந்த ஊர் மக்கள் ஒரு சில பேர் அந்த பைக்கில் வந்துட்டும் போய்ட்டும் இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு சில ட்ராவல் லாக்லாம் பார்த்துருக்கேன். சில பேர் இதெல்லாம் யாருமே இல்லாத மாதிரிலாம் இருக்கும். பாருங்கள், வீடுகள்லாம் கூட இருக்குது பக்கத்தில். இந்த ஜமுனா மரத்தூர் மட்டும் இல்லைங்க, மேலே வந்து காவலூர்னு ஒரு பெரிய ஊர் இருக்குது. புதூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. நான் காட்டுறேன் இருங்க. போகிற வழியில் என்னென்ன ஊர்லாம் இருக்குது அப்படியே அதெல்லாம் நான் காமிச்சிட்டே போகிறேன். அதில் மெயினான ஊர் தான் ஜமுனா மரத்தூர். சேஃப்டி ஸ்லோகன்லாம் எழுதியிருக்காங்க. தொலைவில் வேகம் தவிர
இதுக்கப்புறம் வந்து அந்த ஹேர்பின் பெண்டெலாம் வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து இப்போயே அந்த சேஃப்டி ஸ்லோகன்ஸ்லாம் எழுதி வச்சுட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த வீடும் கிடையாது, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம். வர வழிலாம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. மான்சூன் டைமில் கூட நீங்கள் இந்த இடத்தெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் வருதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் கோவில் இருக்குது. கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா குரங்கு தொல்லை பண்ணிகிட்ருக்குங்க. பாருங்கள், செம்ம அமங்கலம் பண்ணிகிட்ருக்கு. நம்ம கிட்ட போனால் பேக்கெல்லாம் பிடுங்குது. எல்லா மலையிலையும் பார்த்தீங்கன்னா மலை ஏறதுக்கு முன்னாடி எதனா ஒரு வழித்துணை பிள்ளையார் கோவில் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அம்மன் கோவில் இருக்குது. ஆனால் கிட்ட போக முடியல. அந்த குரங்குலாம் வந்து ஒரே அமங்கலம் பண்ணிகிட்டு இருக்கு. பேக்கை பிடுங்குச்சு. சரி பாருங்கள், மலை ஏறக்கூடிய பாதை தெரிந்து பாருங்கள். இங்கேருந்து மலை ஸ்டார்ட் ஆகுதுங்க, ஹேர்பின் பெண்டெலாம். அதனால் பெரிய மலை அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரு நார்மலாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். சரி, தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்போ என்னோடய பைக்கில் வந்து மலை ஏறுறது இதாங்க ஃபஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு மலை ஒன்று ஏறியிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் அந்த காஞ்சனகிரி அப்படின்னு ஒரு மலை. அது வந்து ஒரு சின்ன மலை தான், ஒரு 10 நிமிஷத்தில் மேலே ஏறிடலாம். ஆனால் இந்த மலை வந்து கொஞ்சம் ஒரு 8 ஏர்பன் பெண்ட் இருக்குது. ஜமுனா மரத்தூருக்கு 30 கிலோமீட்டர்னால் பார்த்துக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகும். அந்த மாதிரி ஒரு மலை தான். ஆனால் ரொம்ப சேஃப்டியான மலை தான். ரோடு வந்து ஜமுனா மரத்தூருக்கு போகிறதுக்கு வாணியம்பாடி வழியாக வர ரோடும், இந்த போலூர்லேருந்து போகக்கூடிய ரோடும் வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு ரோடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே கொஞ்ச நேரம் வண்டி நிப்பாட்டலாம் வாங்க. இங்கே தெரிது பாருங்கள், திருவண்ணாமலை கரெக்டாக இங்கே தெரியுது. இங்கேருந்து பார்க்கும்பொழுது அதுக்கு மேலே மேகம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. போலூர்லேருந்து பார்க்கும்போதே திருவண்ணாமலை நல்லாவே தெரியும். நம்ம பர்வத மலையிலேருந்து கூட நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, அந்த இடம் தான். அதாவது இப்போ நான் பைக்கில் வந்து மலை ஏறுறது என்னோட பைக்கில் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி என்னோடய வண்டி ஓம்னி வேன் இருக்கும்பொழுது நிறைய மலைகள் நான் வந்து போயிருக்கேன். அதில் குறிப்பாக ஊட்டி அதெல்லாம் விலாக் போட்டிருப்போம். பார்க்காதவங்களாம் கூட பாருங்கள். பொதுவாகவே இந்த மாதிரி மலைகள் இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து ட்ராவல் பண்ணிங்கனாலே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து போர் அடிச்சதுன்னா பைக் எடுத்துகிட்டோ இல்லை கார்லேயோ வந்து நம்ம மலைகளுக்கு வந்து போய்ட்டு விசிட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுவும் டெம்பிள்ஸ்லாம் இருக்கக்கூடிய மலைகள்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நம்ம சேனலில் வந்து டெம்பிள்லாம் வந்து நான் கொஞ்சம் கோவில், சித்தர் சமாதி அதெல்லாம் காட்டுறதுக்கு கொஞ்சம் விருப்பமாக இருக்கும். பாருங்கள், அப்படியே நம்ம இந்த மாதிரி ட்ராவலை காமிச்சிக்கிட்டு ஆன்மீகத்தையும் நம்ம சேனலில் காட்ட ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம அப்படியே படிப்படியாக ஒரு 2 ஏர்பின் பெண்டு ஏறி வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிதி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. இது ஊரா இல்லை இந்த இடத்தோட பேரான்னு தெரியல. ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட இருக்குது. பஸ் கூட எதிரில் போச்சுங்க. நான் வண்டி ஓட்டுறதால சரியாக எடுக்க முடியல. ஜமுனா மரத்தூர்லேருந்து இந்த போலூர், திருவண்ணாமலைக்கெலாம் போகிற பஸ்ஸு வந்து இப்போ எதிரில் போச்சு. கவர்மெண்ட் பஸ்ஸு கூட மேலே போயிட்டு தான் வந்துட்டுருக்கு. எட்டு ஏர்பின் பெண்டே ஏறி மேலே வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் ரோடு வந்து கொஞ்சம் பிளைன்ஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் மலை ஏறிட்டோன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது வந்து ஒரு நார்மலான மலை தான். ஒரு 1 ஹவர்லேயே மலை ஏறி வந்துடலாம். பலாப்பழம் அதெல்லாம் இந்த மலைக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேன்லாம் கிடைக்கும் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு மினி கொல்லிமலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொல்லிமலை கூட போகணுன்ற ஒரு ஆசை இருக்குங்க. நம்ம அந்த விழா கூட பண்ணலாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதூர் அப்படின்ற ஒரு ஊர் சொல்லியிருப்போம். அந்த ஊருக்கிட்ட வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 ஊர் கூட காட்டுதுங்க. அதுக்கப்புறம் தான் ஜமுனா மரத்தூர் வரும். அதனால் அப்படியே பார்த்துட்டே வாங்க. என்னோடய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலூர் வழியாக நம்ம இந்த ஜவ்வாது மலையை ஏறி ரிட்டன் வந்து நம்ம அந்த வழியாக இறங்க மாட்டோம்.
பாருங்கள் புதூர் அப்படின்ற ஊர் வருது. இங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கூட பார்த்தேன் நான். அதாங்க நான் சொன்ன மாதிரி பிளான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி சென்னையிலேருந்து போலூர் வழியாக இந்த மலைக்கு மேலே ஏறி ஜமுனா மரத்தூர்லேருந்து அப்படியே ரிட்டன் அந்த மலைக்கு இன்னொரு பக்கமாக ஒரு வழி இருக்குதுன்னு சொன்னேன்ல நான், ரிட்டன் மலையை விட்டு இறங்குறதுக்கு. அது வந்து ஆலங்காயம் அப்படின்ற ஒரு திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வரும். இந்த மலைக்கு மேலே திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கும் வருது, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கும் வருதுங்க. நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இந்த ஜமுனா மரத்தூரை போயிட்டு அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் காவலூர், ஆலங்காயம் அந்த வழியாக நம்ம அப்படியே மலையை விட்டு கீழே இறங்கிடுவோம். ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இருட்டிடும். ஏன்னா மணி இப்போயே ஒரு 4:45 ஆகிடுச்சு. நம்ம போய்ட்டு மேலே ஜமுனா மரத்தூர்லாம் பார்த்துட்டு எப்படியும் ஒரு 6:45 7 மணி ஆகிடும். இருட்டிடுச்சுன்னா வெளிச்சம் இருக்காது. அதனால் மலையை விட்டு கீழே இறங்குற அந்த வீடியோவை வந்து நான் எடுக்க முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன். பாருங்கள் 15 கிலோமீட்டர் காட்டுது இன்னும் ஜமுனா மரத்தூர். தொம்பரெட்டி இந்த ஊர் பேர் பார்த்தீங்களா, தொம்பரெட்டின்னு போட்டிருக்கு. இது ஒரு கிராமம் மாதிரி இருக்குங்க. மலைக்கு மேலே அப்படியே போக போக மலை மாதிரியே இல்லாமல் சாதாரண நம்ம பிளைன்ஸ் மாதிரியே இருக்குது இந்த இடங்கள்லாம். மலைக்கு மேலே தான் நம்ம இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலும் வந்து இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மலை மாதிரியே தெரில பாருங்கள். மேலே அந்த மாதிரி ஒரு அழகான சமதள பகுதி வந்து இந்த மலையில் இருக்குங்க. போக போக எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அழகான வீடுகள்லாம் கூட நான் பார்த்தேன். நான் குறிப்பாக சொன்ன மாதிரி விவசாயம் மேலே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய திணை பயிர் வகைகள்லாம் வந்து இங்கே வந்து விவசாயம் பண்ணுறதா வந்து மக்கள்லாம் சொல்கிறாங்க. பூக்கள், அந்த பூச்செடிலாம் இருக்க பாருங்கள், அதெல்லாம் கூட இங்கே வந்து விவசாயம் நடந்துகிட்ருக்கு. இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஏதோ ஒரு போர் நடக்கும்பொழுது மேலே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த வரலாறு சொல்லுது. காஞ்சிபுரம், இந்த வேலூர், இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து போர் நடக்கும்போது மக்கள் வந்து அவங்களுடைய பாதுகாப்பை கருதி மேலே வந்த இடம் தான் இந்த மாதிரியான கிராமங்கள்லாம். அதுவும் குறிப்பாக ஜமுனா மரத்தூர் ஒரு பெரிய நகரமாகவே இந்த மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கு. அப்படி தான் இந்த வரலாறு வந்து காட்டுது. இன்னும் நிறைய இந்த மலைக்கு வரலாறு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபுல் டீட்டெயில் தெரியாமல் சொல்ல முடியாது. இந்த மலையில் வந்து அத்திமூர், தம்புகொண்டான் பாறை, நெல்லிவாசல் அந்த மாதிரி நிறைய ஊர்களை வந்து பார்க்க முடியுதுங்க. அதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர்கள் போல் இருக்குது. இன்னும் கூட மலைவாழ் தலங்கள்லாம் மலைக்கு மேலே குளிர்வாழ் தலங்கள் அந்த மாதிரியான இடங்கள், பழங்குடி மக்கள்லாம் இருக்கக்கூடிய இடம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்ட்டு ஆசை தான். ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லை. இங்கேயே ஸ்டே பண்ணால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். இருந்தாலும் வந்து நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வரும்போது, அதுவும் மான்சூன் டைமில் வந்து நம்ம பண்ணலாம். பாருங்கள், இந்த மலைக்கு மேலே முக்கியமான 2 இடங்கள் இருக்குது. அதுதான் போர்டில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒன்று பீமன் அருவி, அந்த ஜமுனா மரத்தூரில் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து காவலூர் அப்படின்ற ஊர், அதுவும் மலைக்கு மேலே தான் இருக்குது. அங்கே வந்து அப்சர்வேட்டரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வான்வெளி ஆராய்ச்சி மையம். அது பேர் வந்து வைனு பாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் நிறையவே இருக்குங்க. பக்கத்தில் பசங்க சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. ப்ளே கிரவுண்ட் இருக்குது. ரொம்பவே அற்புதமான ஒரு மலை தாங்க இது. இந்த மலைக்கு மேலே அப்படியே நான் நின்று ரசிச்சுட்டு வரேன் ஒரு இடத்தையும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். ஜமுனா மரத்தூருக்கு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க, கிட்ட நெருங்கிட்டோம். ரைட் சைடில் ஏதோ ஒரு பார்க் மாதிரி இருக்குது. என்னன்னு பார்க்கலாம் இருங்க. லாரி வந்துடுச்சு குறுக்கில். தமிழ்நாடு வனத்துறை சூழல் குடில்னு போட்டிருக்குங்க. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது என்னன்னு தெரியல எனக்கு. தமிழ்நாடு வனத்துறை சூழல் குடில், அதுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். கதவு மூடி இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஜமுனா மரத்தூர் அந்த ஊர்கிட்ட தான் வரும். இடையிடையில் பலாப்பழங்கள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு வண்டியில் லோடு ஃபுல்லாக போச்சு. மறுபடியும் நான் எங்கன்னா பலாப்பழம் இருக்கும், கண்டிப்பாக காட்டுறேன். இந்த மலையில் வந்து பலாப்பழம் ரொம்பவே ஃபேமஸ். மலை பலா நிறைய ஊர்களில் வந்து ஃபேமஸ். கொல்லிமலையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி கேரளா, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பன்ருட்டி, இங்கெல்லாம் வந்து பலாப்பழம் ஃபேமஸ்ன்ற மாதிரி இந்த ஜவ்வாது மலையிலையும் பலாப்பழம் வந்து ஃபேமஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. குறிப்பாக ஜவ்வாது மலைன்னு ஒரு மலை இருக்கிறதே நிறைய பேருக்கு வந்து தெரிலங்க. இந்த யூடியூபெல்லாம் பார்த்துட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த மலைக்கு மேலே இந்த மாதிரி ஊர்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கூட நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன், அந்த பர்வத மலைக்கெலாம் வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலையெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசுவோம். ஆனால் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி தான் இங்கே வரக்கூடிய அந்த வாய்ப்பு கிடச்சிது. அவ்வளோதாங்க,
மலைக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி மலைக்கு வந்துட்டோம். அந்த ஊர் வந்தாச்சு. பாருங்கள், இந்த ஜமுனா மரத்தூர் என்ட்ரன்ஸ்லேயே நயாரா பெட்ரோல் பங்க் இருக்குது. முன்னாடி ஒரு வண்டி போகுது பாருங்கள். அதில் ஃபுல்லாக பலாப்பழம் தாங்க போயிட்டுருக்கு. நான் கிட்டே போய் காட்டுறேன் பாருங்கள். இடையிடையில் பலாப்பழம்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே வண்டியில் வரும்போது நான் அது சரியாக எடுக்க முடியல வீடியோ. அந்த வண்டி ஃபுல்லாகவே பலாப்பழம் லோடு போயிட்டுருக்கு இந்த மலையில். அதை எடுத்துன்னு போய்ட்டு பஸ் ஸ்டாண்டு இல்லைன்னா மலை கீழே கொண்டு போய் விற்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நான் பைக் கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். பைக்கில் எடுத்துன்னு போகிறதுக்குள்ளே கஷ்டமாயிடும். சென்னைக்கு ஜமுனா மரத்தூர் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் வந்து இதை ஜமுனா மாத்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூட ஸ்டார்டிங்கில் அப்படி தான் சொன்னேன் இந்த வீடியோவில். அப்புறம் தான் ஜமுனா மரத்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊர் பேர் ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னா, ஜமுனா மரம்ன்றது நாவல் பழ மரம் இருக்குல்ல, அதோட வகையை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த மரங்கள் வந்து இந்த ஊருக்கு மேலே நிறைய இருந்ததால் அந்த பெயரால் இந்த ஊரை ஜமுனா மரத்தூர் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மலைக்கு மேலே எவ்வளோ பெரிய ஒரு ஊர் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு தெரிஞ்சு பாருங்கள். இதுதான் ஜமுனா மரத்தூர் பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா கடைசியாக இங்கே தான் வந்து இறக்கி விடுவாங்க. பீமன் ஃபால்ஸ் இங்கேருந்து இன்னும் 5 கிலோமீட்டர் போனோங்க. அதை நம்ம அடுத்து போகலாம். இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பிடலாம். சாதாரணமாக இல்லைங்க, பெரிய ஒரு ஊராக தான் இருக்குது இந்த ஜமுனா மரத்தூர். நீங்களே பார்த்துருப்பீங்க, வர வழியெல்லாம் சின்ன சின்ன ஊர்களெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த ஊர் பெருசாக இருக்குது. எல்லா கடைகளும் மேலேயே இருக்குது. எல்லா வசதிகளும் மேலே மக்களுக்கு இருக்குது. காவல் நிலையம், மருத்துவமனை எல்லாமே மேலே வந்து பார்த்தாங்க. பாருங்கள், ஜுவல்லர்ஸ் இருக்குது, டீ கடை, ஹோட்டல் எல்லாமே இருக்குது. இது வந்து மார்க்கெட்டு, ஒரு மார்க்கெட் ரோடு. இது ரொம்ப பரபரப்பாக இருக்குது இந்த ஜமுனா மரத்தூர் மலை. ரொம்பவே அழகாக இருக்குங்க. நம்ம அடுத்து போய் ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுடலாம். ரொம்ப நேரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்து டயர்டாக இருக்குது. ஒரு டீ ஒன்று ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பீமன் அருவிக்கு போகக்கூடிய வலதுபுறமாக அப்படி திரும்பி நம்ம சென்னையிலேருந்து இந்த பக்கமாக வந்தோம் ஜமுனா மரத்தூர் வழியாக. இந்த வலதுபுறமாக திரும்பி போனீங்கன்னா பீமன் ஃபால்ஸுக்கு போகலாம். நான் சொல்லியிருப்பேன், இன்னொரு வழி இருக்குது, ஆலங்காயம்னு போகக்கூடிய சாலை. அதுதான் இது, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில். அப்படியே மலையை விட்டு கீழே இறங்கிடலாம் அந்த பக்கமாக. இப்போ வந்து பீமன் ஃபால்ஸ் வந்து 5 மணி வரைக்கும் தான் டைம்னு சொல்கிறாங்க. பீமன் ஃபால்ஸில் வந்து 5 மணிக்கு டைம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து 6 மணிக்கு இங்கே நின்றுட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, உள்ளே போயிட்டு பார்க்கலாம். அது இல்லாமல் தண்ணி வந்து கம்மியாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுவும் என்னன்னு தெரியல. சரி, வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போய்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆள் இருப்பாங்களான்றது கூட தெரியலங்க. சரிங்க, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. உள்ளே போய்ட்டு பார்த்துட்டே வந்துடுவோம். டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 6 போகுது பாருங்கள். நான் எவ்வளோ நேரத்தில் உள்ளே போய்ட்டு வர முடியுன்றது தெரியல. 2.5 கிலோமீட்டர் நம்மளுக்கு அந்த என்ட்ரன்ஸுக்கே போட்டிருக்கு பாருங்கள். வந்துட்டோங்க. இப்போ இதுதான் என்ட்ரன்ஸு. கேட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்க. யாருமே கிடையாது. பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. அக்கம் பக்கத்தில் விசாரித்தா, நீங்கள் போங்க, பரவாயில்ல, வண்டியை உரமாக விட்டுட்டு அப்படி நடந்து போங்க அப்படின்னாங்க. சரி, நானும் உள்ளே வந்துட்டேங்க. வரும்போதே பாருங்கள், யாருமே இல்லாத இடத்துல ஒரு ஊஞ்சல் இருக்குது, டயரில் கட்டி வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் இந்த ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே அப்படியே பேசுவோம். பேகை வச்சுட்டு அப்படியே உட்காந்து அப்படியே கீழே வைக்க முடியல. அப்படியே கொண்டாட அப்படியே ஆடிக்கிட்டே பேசுவாங்க. இந்த ஊஞ்சல் பாருங்கள், அழகாக சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க கயிறில். நல்லாயிருக்கு. இன்னொரு ஊஞ்சல் கூட சைடில் இருக்குது, நான் காட்டுறேன் அப்புறம். இப்போயாவது யாராச்சும் வருவாங்க, சரி என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா யாருமே இல்லை. உள்ளே தண்ணி வர்றதுக்கான அறிகுறியும் எதுவுமே இல்லைங்க. சரி, நம்ம கிளம்புவோம். பாருங்கள், அங்கே ஒரு ஊஞ்சல் தொங்கிட்டு இருக்கு. சரி, உள்ளே போயிட்டு நம்ம ஃபால்ஸை பார்த்துட்டு சீக்கிரமாக வெளில வந்துடலாம். காட்டுக்குள்ளே போகிறோம், அது வேறு கொஞ்சம் ஒரு பயமாக இருக்குது. டைம் வந்து 6:15 ஆகுது. உள்ளே போயிட்டு எவ்வளோ நேரத்தில் வர முடியும்னு தெரில. பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் உள்ளே போயிட்டே இருக்குங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் மேலே நடந்து வந்துட்டேன். ஃபஸ்ட்டே போட்டு பார்த்துக்கலாம் போல் இருக்குது. பாருங்கள், யாருமே கிடையாது ரோட்டில். நான் மட்டும் அப்படியே தனியாக வந்துக்கிட்டே இருக்குங்க. எதிரிலையும் யாருமே போகல. ஏன்னா 5 மணிக்கு க்ளோஸ்ன்றதால எல்லாம் வெளில போயிட்டாங்க போல இருக்குது. யாருமே இல்லாததை பார்த்தா எனக்கு என்னமோ ஃபால்ஸு தண்ணி வராத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஆரம்பத்துலேயே ஒருத்தர் தண்ணி கம்மியாக தாங்க வந்துட்டுருக்கு அப்படின்னாரு.
சரி உள்ளே போயிட்டு பார்த்தா தான் தெரியும் போலுக்குது. ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் இருக்குங்க. நான் தனியாக போயிட்டு வர்றது திரும்பி போயிடலான்னு பார்த்தாலும் சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, சரி காமிச்சிருவோம் அந்த பீமன் ஃபால்ஸ், நானும் பார்த்ததில்லை அப்படின்றால தான் இவ்வளோ தூரம் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கேன். சரி உள்ளே அப்படியே ஒரு கிலோமீட்டர் அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா நடந்து போகலாம். நம்ம மேலே அதுக்கப்புறம் போச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு திரும்பி வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 6:30க்கு அப்புறம் இருட்ட ஆரம்பிச்சிடும். ஃபாரஸ்ட்டில் வந்து மேபி இங்கே வந்து மங்கி அந்த மாதிரி தான் இருக்குன்றாங்க. எனக்கு என்ன பயம்னா நார்மலாக ஃபாரஸ்ட்டில் இந்த நரி அது மாதிரி இதெல்லாம் இருக்கும். அது மாதிரி எதனா வந்துருச்சுன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால தான் சரி எவ்வளோ தூரம் நடந்து போகலான்னு தெரில, பார்ப்போம். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே நான் வந்துகிட்டே இருந்தேன். இந்த புத்து அதெல்லாம் வந்து பார்த்தேங்க, கரையான் புத்துலாம் இருக்குது. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி அப்படியே தெரிஞ்சு பாருங்கள், எனக்கு பின்னாடி கூட யாருமே கிடையாது. நான் பாட்டு அப்படியே கூட நடந்து வந்துகிட்டே இருக்கேன். இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இருந்தாலும் எனக்கு பயம்னு கேட்டிங்கன்னா அந்த பொழுது போது பாருங்கள், அது மட்டும்தான் பயமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சுன்னா திரும்பி ரிட்டன் இதே வழியாக தான் நடந்து வரணும். நான் இப்போ ஆல்ரெடி 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன். நான் இப்போ வீடியோலாம் பார்த்துருக்கேன், அந்த விளாக் பண்ணவங்கலாம். இந்த இடத்துலலாம் கார்கள்லாம் நின்றுட்டுருக்கோம். தண்ணி ஃபால்ஸ் நிறைய வருதுனாலே கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் வந்து 2 வீலர் கார்லாம் வந்து நிறையவே நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரி இந்த காலியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு நம்ம தண்ணி வரலன்னு தான்ற மாதிரி தோணுது. இருந்தாலும் சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். உள்ளே யாருமே இல்லை. அந்த குருவி சத்தம், அந்த குயில்கள், அந்த சவுண்ட்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. கரையாம்புத்து இருக்குது பாருங்கள், பேர் தான் கரையாம்புத்து. ஆனால் அதில் வந்து பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பு கூட பிரச்சனை கிடையாதுங்க, அது நம்மளை பார்த்து அது வராது கிட்ட, அது பார்த்துன்னு ஓடிடும். எனக்கு என்ன பயம்னா மிருகங்கள், காட்டு மிருகங்கள் வந்து இருக்குதா அப்படின்றது தான் டவுட்டு. எனக்கு தெரிஞ்சு பீமன் ஃபால்ஸு அந்த ஜவாது மலையிலலாம் பெருசாக மிருகங்கள் இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டதில்லை. இங்கேயும் ஒரு புத்து இருக்குது. இருந்தாலும் நம்ம நேரம் ஏதோ ஒரு நரி, கரடி அது மாதிரி எதனா ஒரு பயம் வந்துடும். பாருங்கள் இலவம் பஞ்சு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இலவம் பஞ்சு மரம் மேலே இருக்குங்க. அங்கேருந்து அப்படியே காய்ச்சி கீழே கொட்டி கிடக்கு எல்லாமே. இலவம் மஞ்சில் தான் அந்த மெத்தைகள், தலைக்காணி, அந்த பில்லோ, பெட்டு எல்லாமே செய்யக்கூடிய மெத்தைக்கெலாம் யூஸ் ஆகும். துணி கிளாத்து செய்ய மாட்டாங்க, அது வந்து பருத்தி பஞ்சு, அதுலேருந்து செய்வாங்க. இதுதான் இலவம் பஞ்சு. நானும் ரொம்ப நேரமாக தனியாக வந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சேங்க. அப்புறம் பார்த்தா என் கூட ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. யாருன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாகேஷ் பாய் என் பின்னாடி தான் வந்துனே இருந்தார். டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னே பயந்துட்டேன் நான், ஏதோ நம்மளை கடிக்க வருதுன்ட்டு. அப்புறம் பார்த்தா என்கிட்ட வந்து அது பிஸ்கெட்டு அது மாதிரி எதனா நான் தருவேன் நினச்சி வராரு போல். நான் பேக் மாட்டிட்டு வரதால் ரொம்ப நேரமாக என் கூடயே தான் வந்துட்டுருக்கு. இந்த கொஞ்சம் தூரம் வந்ததுலேருந்து குரங்குலாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சு. அதனால் கொம்பு ஒன்று உடச்சி எடுத்துக்கிட்டேங்க. அந்த கொம்பை வச்சு மிரட்டினோடனே ஒரு குரங்கு போயிட்டு மேலே ஏறிக்கிச்சு பாருங்கள் மரக்கிளையில். அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே வந்து நடந்து வர மாதிரி தான் இருக்குது. தெரில எனக்கு. இருந்தாலும் ஃபால்ஸ் தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது. அந்த போர்டு பீமன் அருவின்னு எழுதியிருப்பாங்கள்ல, அந்த போர்டு மாதிரி தெரியுது. உள்ளே போய்ட்டு தான் பார்க்கணும் தண்ணி இருக்கான்ட்டு. அந்த இப்போ வந்தார் பாருங்க நாய், அவர் ரொம்ப நேரமாக என் கூட வந்திருந்தார். அப்புறம் நடுவில் திருப்பியும் காணும், அவர் எங்கேயோ போயிட்டார். பரவாயில்ல, இந்த மாதிரி இடத்துல கூட துணைக்கு வருது. அதை நிற்கிது பாருங்கள் அந்த நாய், உள்ளே போய்ட்டு நின்றுட்டுருக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. அது வந்து எதுவுமே பண்ணல, சாதுவான ஒரு நாய் தான். நம்ம தான் தப்பாக பயந்துடும் கொஞ்சம் நேரத்தில். ஓகேங்க, இப்போ இந்த இடத்துல வந்து பார்க் மாதிரி அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அருவி வந்து இங்கே இல்லாத மாதிரி தான் இருக்குது. உள்ளே இன்னும் போகணும்னு நினைக்கிறேன். இது இந்த இடத்துல வந்து பார்க்கிங்கு, வண்டி வந்து ஃபுல்லாக விடக்கூடிய இடம் நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக மழை பெய்யல அப்படின்றாங்க இந்த ஊர் மக்கள். ஒருத்தவங்க வரும்போதே சொன்னாங்க இந்த வருஷம் ரொம்ப டிலே, மழை பெய்யாததால் அருவியில் தண்ணி கம்மியாக இருக்குங்க அப்படின்னாங்க. மேபி நீங்கள் போகும்போது தண்ணி இருக்குமான்றது கூட தெரில அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ரெஸ்ட் ரூம் இருக்குது, பக்கத்தில் அருவிக்கு போகக்கூடிய வழின்னு ஒன்று எழுதியிருக்காங்க பாருங்கள். அந்த வழியாக தான் நம்ம போய் பார்க்கணும் போல். அப்போ இங்கேருந்து இன்னும் நடக்கணும் போலங்க. நான் சொன்ன மாதிரி 1.5 கிலோமீட்டர் வந்துடுங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் நான் காட்டுக்குள்ளே இப்போ நடக்கிற மாதிரி தான் இருக்கும். யாருமே இல்லை, அதுதான் ஒரு இது. இந்த இப்போ பார்த்தீங்களா என் கூட ஒரு நாய் வந்துச்சு, அந்த நாய் மட்டும்தான் கூட வந்துகிட்டே இருக்குது. பீமன் அருவி இந்த மாதிரி அழகாக தண்ணி கொட்டக்கூடிய ஒரு இடம். நிறைய நானும் பார்த்துருக்கேன் வீடியோக்கள்லாம். அந்த மக்கள்லாம் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி திருப்பத்தூரில் வந்து ஜலகம்பாறை அருவின்னு ஒரு அருவி இருக்குது. அதெல்லாம் கூட அந்த நான் சொல்லியிருப்பேன், அந்த கிழக்கு தொடர்ச்சி மலை ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய அருவிகள். அதில் இந்த இடத்துல ஜமுனா மாத்தூரில் இந்த பீமன் அருவின்றது ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடங்க. பரவாயில்லைங்க, உள்ளெல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். அழகாக ஒரு குடிசை மாதிரி, குடிசை அமைச்சு அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆட்கள் தான் யாருமே இல்லாதது ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் தண்ணி நல்லா ஓடக்கூடிய ஒரு இடம் போல். அப்படியே காஞ்சிருக்கு, எதுவுமே இல்லை. பக்கத்தில் ஒரு பாலம் கட்டியிருக்காங்க சூப்பராக, அது மேலே நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கெல்லாம் தண்ணி வரும்னு நினைக்கிறேன் மழை பெஞ்சா.
ஆக்சுவலாக மான்சூன் டைம் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை தான். நியாயமாக பார்த்தா இன்னும் 2 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் மழை நல்லா பெய்ய தொடங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நவம்பர் டிசம்பரில் வந்தீங்கன்னா இங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், மறுபடியும் நம்ம முடிஞ்சால் வந்துடலாம். இன்னொரு வாட்டி வந்து கூட வீடியோ கவர் பண்ணலாம். நம்ம ஜூலெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம மாநில மலர் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. என்ன நம்ம மாநில மலர் வந்து செங்காந்தல், கார்த்திகை பூன்னு போட்டிருக்கு. அதோட பூலாம் இங்கே இருக்கும் போல் அந்த போர்டு வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு ஜூக்குள்ளே, நம்ம வண்டலூர் ஜூலெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் ஒரு இது இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் மக்கள் உட்கார்ந்து பாருங்கள். இங்கே கூட ஊஞ்சல் இருக்குது. நிறைய இடத்துல ஊஞ்சல் நான் பார்த்துட்டேன் இதுக்குள்ளே வரும்பொழுது. ஆனால் யாருமே இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே காட்டுக்குள்ளே நம்ம ரொம்ப தூரம் வரதுன்றது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. நான் மேபி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போவேன். ஆனால் தனியாக நடந்து ஒரு 3 கிலோமீட்டர்ன்றது கொஞ்சம் திகிலாக தான் அங்கே இருக்குது. பரவாயில்ல, 6:30 மணி ஆகுது, இன்னும் வெளிச்சம் இருக்குது. அதுதான் பெரிய விஷயம். இப்போ பாருங்கள், மலைப்பாம்பு வந்து மரத்தை சுற்றிட்டு இருக்க மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். டக்குன்னு பார்க்கும்போது நான் ஏதோ துணி தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஒரு செஞ்சு வச்சுருக்காங்க அந்த மாதிரி சிலையில். அப்புறம் அங்கே புலி நிற்கிற மாதிரி ஒரு சிலை செஞ்சுருக்காங்க பாருங்கள். அதில் அப்படியே உட்கார்ற மாதிரி அதுலேயே ஒரு பெஞ்ச் மாதிரி உட்காரலாம், அதில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் சொன்னேன்ல, அந்த டாகேஷ் பாய் கூட தான் வர்றாரு. அங்கேருந்து என் கூட வந்து நான் எதனா தருவேன்னு நினச்சி வர்றாருங்க. நான் எதுவுமே வாங்கிட்டு வரல, கடையும் கிடையாது பக்கத்தில். இங்கே வரவங்க எதனா போடுவாங்க போல் பிஸ்கெட்லாம். இப்போ இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது, போயிட்டே இருக்குது. அருவி எங்கே தான் இருக்குதுன்னு தெரில, நானும் பார்த்துட்டே வரேன். ஓகேங்க, ஃபைனலாக வந்துட்டோம். இங்கே தான் வந்து அந்த பீமன் அருவி இருக்கக்கூடிய இடம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக தண்ணி இல்லை, காஞ்சி போயிருக்குங்க ஃபுல்லாகவே. காஞ்சி போயிருக்கு. நம்ம தான் ஒரு 2 மாதம் முன்னாடியே வந்துட்டோம் போல். ஆனால் போன வருஷம்லாம் இந்த டைமுக்கெலாம் தண்ணி இருந்துச்சுன்னு மக்கள் சொன்னாங்க. ஜூலை மாதத்துலேயே வந்து நல்லாவே தண்ணி இருந்துச்சு. இந்த வாட்டி வெயிலும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் எல்லாமே ட்ரை ஆகிருக்கு. இங்கேயும் மக்கள் வந்து உட்காரக்கூடிய அந்த இடங்கள்லாம் அமைச்சிருக்காங்க. சாப்பாடெலாம் கட்டிட்டு வந்து மக்கள்லாம் இங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு, உள்ளூர் மக்கள் வெளியூர்லேருந்து வருவாங்க. குறிப்பாக பெங்களூரில் இருந்து கூட இங்கே நிறைய பைக்கர்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களாம் வந்து இந்த இடத்துல பீமன் ஃபால்ஸில் வந்து பார்த்துட்டு அவங்க அப்படியே ஏலகிரி அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போவாங்க. இங்கேருந்து கரெக்டாக ஈவனாக பெங்களூரும் அதே டிஸ்டன்ஸ் தாங்க வரும். சென்னைக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் வருதோ அதே டிஸ்டன்ஸ் தான் பெங்களூரும் வரும். ஏன்னா அவங்க வந்து அந்த பக்கம் நான் சொன்னல ஆலங்காயம், திருப்பத்தூர் அந்த வழியாக வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. இப்போ நான் அந்த வழியாக இறங்கி போயிட்டு பாறையை காட்டலாம், ஆனால் எல்லாமே காஞ்சி போயிருக்கு. மேலே இருந்தே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. அங்கேருந்தே நம்ம அந்த ஃபால்ஸ் வரக்கூடிய இடத்த மட்டும் பார்ப்போம். ஆனால் தண்ணி இல்லாததால் நம்ம உள்ளே போயிட்டு பார்க்குறதும் வேஸ்ட்டு தான். இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ தூரம் உள்ளே வந்தாச்சு. இப்போ மறுபடியும் நான் அந்த வழியாக நடந்து போகணும். டைம் 6:30 மணி ஆகிடுச்சுங்க. வெளிச்சம் இருக்கிறது தான் பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஜூலை மாதன்றதால கொஞ்சம் சன்செட் ஆகலை. பார்க்கலாம், அதுக்குள்ளே நம்ம வெளில போயிடலாம். பைக் அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கேன், யாருமே கிடையாது அங்கே வேறு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பியை தாண்டி யாரும் போகக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து பாதாளம். இங்கேருந்து நம்ம அந்த ஃபால்ஸ் தண்ணி ஓடக்கூடிய இடம்லாம் தெரியும் போல். தண்ணி வரும்போது இங்கே வந்து பார்த்துருந்தா வேறு லெவலில் இருந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு இது நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ரீல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இங்கே தான் தண்ணி ஓடும், மக்கள்லாம் கீழே நின்று குளிச்சுட்டு இருப்பாங்க. சூப்பரான ஒரு இடம். இதுதான் வந்து ஜமுனா மாத்தூர் மலையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அருவிங்க. இதை பார்க்க தான் நம்ம அப்படியே வந்தோம் நடந்து. சரி, ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன். டைம் ஆகிடுச்சு. ஓகேங்க, இப்போ அந்த ஜமுனா மாத்தூர் அருவி அந்த தண்ணி வரும்போது நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ அடுத்து காவலூரில் இருக்கக்கூடிய அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையமும் பார்க்க முடியாது, டைம் ஆகிடுச்சு. பாருங்கள், 6:30 ஆகிடுச்சு இங்கேயே. நான் வந்து இப்போ வேறு ஒரு ரூட் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வழியாக மலை விட்டு கீழே இறங்க போகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.